வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 44 இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் அகவல் வரிகள்: சேகர மாம்பல சித்தி நிலையலாம் ஆகர மாஞ்சபை அருட்பெரும் ஜோதி. இந்த வரிகளுக்கான விளக்கம் கொடுக்க முனைவர் சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அனைவரும் சார்பாக ஐயாவை வரவேற்று. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்புக்கினியவர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 44 சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைக்கும் ஒரு சிறப்பான அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகளை சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய அகவல் வரி என்பது ஐயா சொன்னது போல, சேகர மாம்பல சித்தி நிலைக்கெல்லாம் ஆகர மாஞ்சபை அருட்பெரும் ஜோதி. சேகர மாம்பல சித்தி நிலைக்கெல்லாம் ஆகர மாஞ்சபை அருட்பெரும் ஜோதி. வரி 79 மற்றும் 80வது வரிக்கு தான் இந்த அகவல் வரி. இந்த வரி ஒரு சிறப்பான வரியாகத்தான் நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, இதற்கு முன்னாடி சென்ற வகுப்பெல்லாம் ஒரு மெய்யல் சார்ந்த ஒரு மெய்ப்பொருளை ஐயா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா சொல்லிக்கிட்டே வர்றாங்க. எப்படி அந்த இறை என்பது எப்படியெல்லாம் நிறைஞ்சிருக்குது, எதெல்லாம் இருக்குது, என்னென்ன வகையாக அது இருக்குது என்பதை முன்னாக சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அருட்பெரும் ஜோதி என்பது ஒரு பிலாசபி ஐயா முன்வைக்கிறார். ஒளிவடிவாக இறைவன் ஒளிவடிவாக இருக்கான். அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றதுதான் இந்த அருட்பெரும் ஜோதியுடைய சாரம். என்னென்ன பொருள்களில், அதாவது அதனுடைய சுருக்கம் என்னன்னா, எல்லாமும் அதுவாகத்தான் இருக்குது அப்படின்றதுதான் அதனுடைய பொருள். அதை எதுன்னு ஒரு சிறப்புத்தன்மை கொடுத்து எல்லாத்தையுமே ஐயா அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இப்படி சொல்லிட்டு வர்றப்பதான் இந்த சேகர மாம்பல சித்தி நிலைக்கெல்லாம் அப்படின்ற அகவலும் சொல்றாங்க. இப்ப இந்த நம்ம பொருளோட போகும். இப்ப முதல் வரி பாருங்க, சேகர மாம்பல அப்படின்னா என்ன பொருள், என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம சொல்லாய்விலிருந்து நம்ம போறோம். முதல்ல இந்த சேகரம் என்பதற்கு என்ன பொருள்? தமிழ்ல நிறைய பொருள் இருக்குது. சேகரம் அப்படின்னா சம்பாத்தியம்னு ஒரு பொருள் இருக்கு. சம்பாத்தியம், அதாவது சிறுக சிறுக சேமித்து வைத்த ஒரு தொகை அப்படின்றத மொத்த தொகையை இந்த சேகரம் அப்படின்ற சேகரித்தல் என்பதிலிருந்தா சேகரம்ன்றது வருது. சேமித்தல், சேமித்து வைக்கக்கூடிய சின்ன சின்னதா சேர்த்து வச்சு மொத்த தொகையை சேகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பொருள். இன்னொன்று, மணிமுடி, கிரீடம்னு நம்ம சொல்றோம்ல, மணி மேல் வைக்கிறக்கூடிய இதுக்கு பேரு சேகரம் அப்படின்ற பொருள் இருக்கு. தலை, அழகு, தலைன்னு ஒரு பொருள் உண்டு. சேகரம்னா தலைன்னு ஒரு பொருள் உண்டு. அழகு, சந்திரசேகரன் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. சேகரன் என்றால் அழகன்னு அர்த்தம். அது மாதிரி அப்ப அந்த மாதிரி இருக்கு. அப்ப அழகுன்னு ஒரு பொருள் உண்டு, அழகுன்னு ஒரு பொருள் உண்டு. அப்ப சேகரம் என்றால் நாம் இந்த இடத்துல என்ன பொருளை எடுத்துக்கணும் அப்படின்றது இருக்கு. தமிழ்ல அந்த சொற்களை நீங்க எங்க பயன்படுத்துறீங்களோ அந்தந்த சொல்லுக்கு ஏற்றவாறு பல விஷயங்கள் மாறும். இந்த சேகரம்ன்றது சந்திர சேகரம், சேகரன் அப்படின்னா ஒரு அழகானவன் அப்படின்ற பொருள்ல அது குறிக்கும். இந்த இடத்துல அழகுன்ற பொருள் இருக்குதா, முடின்ற பொருள் இருக்குதா, கிரீடம்ன்ற பொருள் இருக்குதா அப்படின்னா இல்லை. அது எப்படி நம்ம இல்லைன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியுது அப்படின்னா, அடுத்த வரி பாரு, சித்தி நிலைக்கெல்லாம் அப்படின்றாங்க. அப்ப நாம இந்த மொத்தமா நம்ம ஆய்வு செய்யறப்பதான் அது முழுமைக்கு வரும்போதுதான் அதுக்கு அதனுடைய உண்மையான பொருள் நமக்கு விளக்கும். அப்ப இந்த இடத்துல இந்த சேகரம் என்ற பொருளுக்கு நாம இந்த இடத்துல என்ன பொருள் வைக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தல், சேகரித்தல் அப்படின்ற பொருள்ல நம்ம இந்த இடத்துல பொருள் கொண்டாதான் அதுல நம்ம அடுத்தடுத்த வரிகளை வச்சு நம்ம அதை ஹைண்ட் பண்ண முடியும். அப்ப பார்க்கும்போது சேகரம் என்றால் சேமித்து இருக்கிற, சேமித்து வைத்திருந்த பொருள், செல்வம், மாற்றல் அப்படின்ற எல்லாவற்றையுமே அது குறிக்கும். சேகர ஆம்பல சித்தி நிலைக்கெல்லாம், நீங்க சித்தி பற்றி ஒரு பெரிய காணொலியே போட முடியும். நாம இந்த யோகாந்தம்ன்ற தலைப்புல நம்ம பேசும்போது இந்த சித்து பற்றி எல்லாம் நம்ம பேசணும். அட்ட சித்திகள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது அந்த 6 அந்தங்கள் பார்க்கும்போது யோகத்தின் வாயிலாக அடையக்கூடிய சித்தி முறைகள், தவத்தின் வாயிலாக, தியானத்தின் வாயிலாக அடையக்கூடிய சித்தி முறைகள், கிரிகை வாயிலாக அடையக்கூடிய நிலைகள் அப்படின்றதெல்லாம் நம்ம அதெல்லாம் பேசியிருக்கோம்.
அந்த சித்து என்பது என்னென்ன மாயாஜாலம் போல. நீங்க சித்தி அப்படின்றது வந்து ஒரு இடத்துல இருந்து நீங்க முன்னாடி நீங்க சில படங்கள் கூட நீங்க பார்த்துருக்கலாம். ஆஹ் எப்படின்னா இப்ப ஏதாவது ஒரு சாமி படம் மாதிரி ஏதாவது ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு ஒரு சாமி என்ன செய்வார், ஒரு வெத்தலையை தடவி அதுல மை போட்டு அங்க என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு இப்படி காமிப்பார். அப்படியே இந்த டிவி மாதிரி ஓடும். இப்ப நம்ம தொலைக்காட்சியில பார்த்த செய்தி தான் அதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு சித்து. இன்னைக்கு நாம நாம பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க, பேஸ் டு பேஸ் பேசிட்டு இருக்கிறோம்ல, இது ஒரு வகையான சித்து. சித்துன்றதுன்னு ஆற்றல், அவ்வளவுதான். இந்த இந்த பேரண்டத்துல, இந்த இயற்கை பெருவெளியில எல்லாமே குமிஞ்சு கிடக்கு. மனித அறிவு கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுத்து 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 யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே வருது. அதுல ஒண்ணுதான் இது. இப்ப நாம பேசக்கூடிய இந்த தொழில்நுட்பம் கூட ஒரு வகையான சித்து தான், சித்துன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இந்த சித்து வகைகளை பெருமானார் வந்து மூன்று வகைகளா பிரிக்கிறார். பொதுவா சித்து என்பது என்ன, 8 சித்து நிலைகளை ஒரு ஒரு சித்தனுக்கு என்ன ஏன் பேரு, இந்த 8 சித்துகளையும் தன் வயப்படுத்துவனுக்கு பேரு சித்தர்னு அப்படின்னு நம்மளால அதை பார்த்துருக்கோம். பொதுவா சித்து என்பது ஒரு மாயாஜாலம் போல, ஒரு ஒரு மேஜிக் பண்ற மாதிரி, அது ஒரு சின்னதை பெருசா மாத்துறது, இல்லாம பண்றது, இது எல்லாமே சித்து வகைகள்ல இருக்குது. அதுல இந்த இடத்துல நம்ம சொல்ல இந்த சித்தி நிலைகள் என்பதற்காக சொல்ல வரேன். இதை பத்தி நிறைய பேச இருக்கிறோம். இந்த சித்துகள், சித்தி நிலைகள் என்பது பெருமானார் 3 வகைகளா பிரிக்கிறார். இந்த சித்தி நிலைகளை 3 நிலைகளா பிரிக்கிறாங்க. ஒன்று கர்ம சித்தி, இரண்டாவது யோக சித்தி, மூன்றாவது ஞான சித்தி. முயன்று கிரிகையில் வாயிலாக அடையக்கூடிய சித்திகள் கர்ம சித்தி. இரண்டாவது யோக சித்தி, யோகத்தின் வாயிலாக நாம் அடையக்கூடிய சித்தி விளையாட்டுகள், சித்துக்கள். திடீர்னு ஒரு சித்தர் இருப்பாரு, டக்குன்னு தன்னை உடலை மறைச்சிட்டு வேற ஒரு இடத்துல இருக்காரு. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாமே சித்தர் திருமந்திரத்திலேயே இருக்குது. திரும்ப அட்ட சித்திகள்னு திருமந்திரத்தில் திருமூலர் பதிவு செய்யறாங்க. இது மாதிரிலாம் இதெல்லாம் இருக்குது. அந்த சித்தி விளையாட்டுல இதெல்லாமே சித்தர்களுக்குரிய 18 சித்தர்கள் சொல்றோமே, அத்தனை பேரும் இந்த சித்துக்களை அவங்களால உள்வாங்கினவர் தான். இந்த சித்துக்கள் இருந்ததுனாலதான் சித்த மருத்துவம். நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்மளால ஒரு பொருளை, ஒரு செடியை எடுத்து நமக்கு தெரிஞ்சதை கொடுங்க, தெரியாத ஒரு செடியை நம்மகிட்ட காமிச்சுன்னா அதோடைய பயன் நம்மளால சொல்ல முடியுமா? நீங்க சிந்திச்சு பாருங்க. சித்தர்கள் அந்த வேலைகளை செஞ்சதாலதான் இது சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம தெரியுது, என்ன குணம்னு தெரியுது. முருங்கைக்கீரைனா முருங்கைக்கீரை எதுக்கு என்னன்னு நம்ம டெக்ஸ்ட படிச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க. முதல்ல ஒரு முருங்கைக்கீரைன்னு ஒரு கீரையை பார்த்தவன் என்ன நினைச்சிருப்பான்? முதல்ல ஒரு தாவரத்தை பார்த்த ஒரு மனிதன் என்ன நினைச்சிருப்பான்? அது என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு? அப்ப இந்த எப்படி வருது? உண்மையிலே அதை தெரியாத சாப்பிட்டுட்டு இறந்து போய் கூட இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில. அப்ப ஏன் அப்படி இதுதான் எப்படி அவனுக்கு வந்து தெரிஞ்சுது? முன்னும் அனுபவ வழியில நாம் நம்புறது வந்து இறை அதுக்கு வழிகாட்டு. நீ இந்த உண்மையை வெளிப்படுத்தணும்னு எண்ணம் இருக்கும்போது அது இயல்பாக வெளிப்படுத்தி இதுன்னு சாப்பிடும், இதெல்லாம் சாப்பிடாது. இந்த அனுபவத்தின் தொகுப்பு தானே இது. அப்ப சித்தர்கள் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க இதை சாப்பிடணும், தள்ளி கொடுத்துருக்குன்னா தூதுவளை சாப்பிடணும், கசலாம் இதெல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் எப்படி நல்ல ஆரோக்கியமா இரும்பு சத்துக்கு முருங்கைக்கீரை சாப்பிடணும்னு சொல்றோம். இந்த மாதிரியான ஒவ்வொரு கீரைகளுக்கும் ஒரு வகையா இருக்குது, ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒண்ணு இருக்குதுன்னா இதெல்லாம் சித்தர்களுடைய அந்த இறையை உணர்ந்து அதிலிருந்து பெற்ற அறிவு தான் இதெல்லாம். அதனாலதான் சித்தர்கள் எல்லாவற்றையும் அதெல்லாம் பகிர்ந்தாங்க, அதெல்லாம் பதிவு செஞ்சாங்க, மக்களுக்கு பயன்படும் என்பதற்காக தான். அந்த சித்துக்கள்லாம் ஏன் வருதுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்றதுதான். சரி, பெருமானார் இந்த சித்து நிலைகள் என்பது என்னன்னா 3 வகைகளா பிரிக்கிறாங்க. ஒன்னொன்று கர்ம சித்தி, 2 யோக சித்தி, 3 ஞானம் சித்தி. ஏற்கனவே சொன்ன இந்த கர்ம சித்தி என்பது ஒரு ஒரு நாம் செய்யக்கூடிய அந்த செயல்கள் முயன்று செய்வதனால் வரக்கூடியது. யோக சித்தி என்பது யோக முறைகளை நம்ம கையாளுவதனால் பெறக்கூடிய ஒன்றாக இருக்குது. மூன்றாவது ஞான சித்தி, ஞானம் அடைந்ததுக்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய ஆற்றல்கள், உங்களுக்கு வரக்கூடிய அந்த சக்திகள், அதனுடைய தான் நம்ம ஞான சக்தின்னு சொல்றோம். இதுல ஏற்கனவே நம்ம இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கிறோம். ஆனா அதெல்லாம் ஏன் என்று இதெல்லாம் சொன்னாதான் நம்ம ஏன் ஐயா அடுத்த வரியில இதுக்கெல்லாம் ஆதாரம்ன்ற ஏன் சொல்ல வராருன்றது நமக்கு தெரியும். அதுல பாருங்க, கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, இந்த 3 வகையா பெருமானார் பிரிக்கிறாங்க சித்துகளிலேயே. அதுல கர்ம சித்தி என்பதுன்னா என்னன்னு சொல்றாங்க. என்னென்ன, நீங்க எல்லாருக்குமே சித்தர் பாடல்கள் எல்லாமே இந்த வரும். இது இல்லாத எந்த சித்தர்களும் இல்லை. இந்த கலைகள் தெரியாதவர் சித்தர்களே இல்லை, தெரியாத சித்தர்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி தெரியலன்னா ஒரு சித்தர்களே இல்லை அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். ஏனண்டா இதெல்லாம் இருந்தாதான் அவங்க சித்தர்னு. என்னென்ன அப்படின்னா அந்த ஐயா என்ன சொல்றாங்கன்னா, இந்த அட்டமா சித்தின்னு சொல்லக்கூடியத கர்ம சித்தின்னு ஐயா டிஃபைன் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது டெபினேஷன் நிறைய இருக்குது. சித்திகளுடைய ஏகப்பட்டது இருக்குது.
அதுல இந்த ஆறு என்பது அடிப்படையானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். இதுல அனிமா அப்படின்னு ஒரு சிக்ஸ்டி சொல்றான். அனிமா, ரெண்டாவது மகிமா, மூன்றாவது கரிமா, நான்காவது லஹிமா, ஐந்தாவது பிராத்தி, ஆறாவது ஈசத்துவம், ஏழாவது பிரகாமியம், எட்டாவது வசியத்துவம். இந்த எட்டும் அடிப்படையான சித்திகள். இது ஏற்கனவே நம்ம இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கிறோம். இருந்தாலும் ஒரு முன்னோட்டத்துக்காக நான் பேச போறேன். அனிமா அப்படின்றது என்னென்ன, சின்ன குட்டியோண்டு இருக்கிற பொருளை பெருசா மாத்துறது. அந்த ஆற்றலுக்கு பேரு அனிமான்னு பேர். அந்த யார் அந்த செயலை செய்யறாங்களோ அவன் அனிமா என்ற சித்திய கையாளுகிற ஆற்றலை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது மகிமா அப்படின்னா பெருசு சின்னதா ஆத்துறது. ஒரு பெரிய பொருளை சின்னதா துரு மாதிரி எடுத்து காமிக்கும். இதெல்லாம் இந்த கலை யாருக்கு இருக்கும், அந்த கலைக்கு பேரு மகிமா அப்படின்னு பேரு. அடுத்தது கரிமா அப்படின்றது ஒரு பெரிய பொருளா இருக்கும். அந்த பொருளை ஒரு செகண்ட்ல அவங்க அப்படியே அந்த இடத்த விட்டு நகர்த்திடுவாங்க. ஒண்ணும் இல்லாம பண்றது. இந்த பெரிய பொருளை கண்ணு எதிரே எல்லாத்தையுமே ஒண்ணும் இல்லாம பண்றது. இதெல்லாம் ஒரு வகையான கரிமான்ற சித்துக்களை சித்தர்கள் பயன்படுத்திட்டாங்க. அடுத்தது லஹிமா, ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல பல பொருட்களை வர வைக்கிற வித்தை. ஒண்ணுமே இருக்காது அங்க எல்லாத்தையுமே வர வைக்கிற ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு பேரு, அந்த சக்திக்கு பேரு லஹிமா அப்படின்னு பேரு. அடுத்து பிராப்தி, என்ன நினைச்சாலும் என்ன வேண்டுனாலும் அதை அடைஞ்சிருவீங்க. நான் இங்க இருக்கணும், இப்ப எனக்கு ஏதாவது சாப்பாடு வேணும்னா உடனே சாப்பாடு வந்துடும். என்ன நடக்கணும்னு நினைச்சா அத்தனையும் கை கொடுற அந்த ஆற்றலுக்கு பேரு, அந்த ஆற்றலுக்கு பேரு பிராப்தி அப்படின்னு பேரு. ஆறாவது ஈசத்துவம், எல்லா விஷயம் ஐயா சொல்லுவாங்கல்ல, ஐந்தொழில் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் ஆளுமை செய்யக்கூடிய ஆற்றல் பெறுவது. இந்த மாதிரி சித்திகள்லாம் அதுல வரும் அப்படின்னா. அடுத்தது ஏழாவது பிரகாமியம். இது ரொம்ப முக்கியமானது. இத வந்து பரகாய பிரவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா கூடு விட்டு கூடு பாயிருக்குன்னு சில வித்தைகள் சொல்லுவாங்க. சித்தர்கள் முறையில இருக்குது. இதெல்லாமே சித்தர்களா செஞ்சு பார்த்துருக்காங்க. எல்லாத்துக்குமே குறிப்புகள் இருக்கு. சித்தர்களுடைய படிக்கிற நம்ம பாக்குறது. இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் அறிவு தளத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதலா போனீங்கன்னா அது அதுக்கான விஷயங்கள்லாம் விளங்கும். சில விஷயங்கள் விளங்க முடியாகவும் இருக்கு. சித்தர்களுடைய எல்லா பாடல்கள், திருமூலர் உள்ளிட்ட அனைத்து சித்தர்களுமே இந்த வித்தைகளை கத்துருந்துக்கிறாங்க. இந்த உடலை விட்டு நான் ஆன்மாவை பிரிச்சு வேற ஒன்றாக பார்க்கறது, வேற ஒரு இடத்துக்கு போறது அப்படின்னு பேரு. அதுக்கு பேரு பரகாய பிரவேசம். பரம்னா பல பல விஷயங்கள், காயம்னா இந்த உடல், பிரவேசம்ன்றா பாய்வது, இடத்தில் செல்வது அப்படின்ற பொருள்ல இது எல்லாமே இருக்கு. அடுத்தது வசித்துவம், இந்த எல்லாவற்றையுமே வசியம் பண்ணுகிற, தன்வயப்படுத்துகிற ஆற்றல். இதுதான் எட்டு விதமான சித்தி. இதெல்லாமே கர்ம சித்திகள்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல சில சில விஷயங்கள் சொல்றாங்க. இப்ப வந்து இறந்து போனவங்களை கூட சில விஷயங்களை மீட்கெடுக்க முடியும். எப்படி ஞான சம்பந்தர் வந்து அப்படி செஞ்சாரோ அதெல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள் சித்தர்கள் செய்திருக்கான ஆற்றல் வந்து அவருக்கு பெற முடியும் அப்படின்றதெல்லாம் இதுல சொல்றாங்க. இது பத்தியான எல்லா சமயங்களிலுமே இது பத்தியான செய்திகள் இருக்குது. ஆனா இதெல்லாமே ஒரு வகையான சித்து அப்படின்றதுதான் இந்த இடத்துல ஐயா பதிவு செய்கிற செய்தி. இதுக்கு காலம் இருக்குங்க. இது ரொம்ப முக்கியமானது. காலம் பத்தியே நிறைய பேசலாம். எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு, ஒரு டைம் பீரியட் உண்டு. பெருமானார் தான் அது ரொம்ப துல்லியமா சொல்றாரு. இந்த கர்ம சித்தி, இதெல்லாம் 8 வகையான சித்திகளுக்கு காலம் இருக்குது. இதுக்குள்ள அது செல்லும். அதுக்கப்புறம் அந்த காலம் கடந்துருச்சுன்னா அது திரும்ப பழைய படிக்கு வந்துடும். காலத்தை சொல்றாரு. காலத்தை பாருங்க. இந்த சித்து காலம், இந்த டைம் பீரியட் எது வரைக்கும் இருக்கும்னா 3.75 நாழிகை முதல் 3 அதாவது 3.75 ஆண்டு வரை, 3.75 நாடி முதல் 3.75 ஆண்டு வரை இந்த சித்துகள் எல்லாமே உங்களால கைகூடும். அதுக்கு அந்த விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்க அடுத்தது கேட்கலாம். அதுக்கப்புறம் பழைய நிலைக்கு என்ன இருக்குதோ அது வந்துடும். அதுதான் செய்தி. இதெல்லாமே வந்து காலத்துக்குள்ள அடைபட்டு இருக்கிற சித்தி வகைகள் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது யோக சித்தி அப்படின்னு, யோகத்தின் வாயிலாக நாம் அடையக்கூடிய பெரிய பேரு ஒரு ஆற்றல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே அது இயல்பு. இந்த மாதிரிலாம் சித்தின்னு சொல்றோம், ஒரு பெரிய விஷயம் இல்லை. நமக்கு படைக்கப்பட்ட உறுப்பிலிருந்து நமக்கு படைக்கப்பட்ட அந்த உறுப்புக்கு ஒவ்வொரு அறம் உண்டு. இந்த அறத்தை நம்ம ஒழுங்கா சரியா செய்யும் போது அதுக்கு என்ன தேவையோ அது நடக்கும். அவ்வளவுதான் செய்தி. இப்ப எப்படி சொல்றோம்னா, இப்ப யோசிச்சு பாருங்களேன். நல்லா பேசணும், பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இயல்பானது, அது சாதாரண விஷயம். ஒண்ணு சிம்பிளா சொல்றேன்.
ஒருவன் பொய் சொல்லாமல் மனதை அழுத்தில்லாமல் ஒருத்தன் வச்சிருந்தானா அவன் சொல்ற சொல்லு பலிக்குன்னு சொல்லுவான். அவன் சொன்னா நடக்கும். எளிமையான விளக்கம். அவன் என்ன சொல்றானோ அவன் நடக்கும். ஏன்னா அவனுக்கு தூய உள்ளத்தோட இருக்கான். அவன் வாக்குன்னு பேரு. வாக்கு, அவன் வாக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர்த்த நீங்க வாக்கு வாங்கக்கூடாதுன்னா நீங்க அவன் சொல்லிட்டீங்கன்னா நடந்துடும். அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழ்ல சொன்னீங்கன்னா சத்தியமா நடந்துரும். அது பாவம் விட்டா கூட அது சென்ற விடல. நிறைய இருக்கு, நம்ம நிகழ்கால அரசியல்ல அது நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் இப்ப இந்த தளத்துல பேச வேண்டியது இல்லை. ஒரு சாபம் கொடுத்து ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அது அப்படியே பழிச்சுது. கண்ணதாசனுடைய ஒரு செய்திகளை சொல்லணும்னா அது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணதாசனுடைய அவருடைய நண்பருக்கு குழந்தை பிறந்தது. அதை அவரை போய் பார்க்க போயிருக்கிறாங்க. அவரும் அப்போ உடனே போக முடியல. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போனோடனே புள்ள படுத்திருந்துருக்கு. படுத்திருந்திருக்கு. தூங்கினோடனே அவர் தூக்கத்தை வச்சு தூங்குன்னு ஒரு பெரிய பேரா ஒரு கவிதை எழுதி அந்த தாலாட்டு பாடல் மாதிரி தூங்குன்னு சொல்லி அந்த சொற்களை போட்டு எனக்கு அந்த எழுத்துக்கள் சரியா ஞாபகம் இல்லை. இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுது. சரியா ஸ்பெசிஃபிக்கா நான் அப்புறம் அடுத்த வகுப்புல நான் அதை சரியா சொல்றேன் என்ன கவிதை. அது அப்படியே அந்த ஒரு நெகட்டிவாவே அது எழுதிட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு அவரு சொல்லும்போது இதை கேள்விப்பட்டு அவர் தன்னை வருத்திக்கிட்டார். ஐயோ, இப்படி ஒரு குழந்தைக்கு நான் போய் தவறான தமிழை சரியான முறையில பயன்படுத்தாம தவறான முறையில பயன்படுத்தனே அப்படின்றத அவர் கவலைப்பட்டதா செய்தியை சொல்லுவாங்க. அப்படி மாதிரி ஏன்னா நீங்க இந்த தமிழ்ல சரியான உண்மையா இருந்து நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அது நடந்துடும். ஏனென்றால் நீங்கெல்லாம் தமிழ்ல மந்திரம் இல்லை, தமிழே மந்திரம். விளக்கத்துக்கு நான் பதில் சொல்றேன், அதுக்கு ஆதாரத்தோட தான் சொல்றேன். நீங்க தமிழ் என்பது ஏதோ தமிழுக்குள்ள நிறைய விதங்கள் இருக்குது, விஷயங்கள் இருக்குது. ஆனா நாம் சொல்லுவது நீங்க தமிழுக்கு தனியா மந்திரங்களை சொல்ல வேண்டியதில்லை. தமிழ் 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 என்றாலே அது மந்திரம் தான். சான்று சொல்றாரு, இதுக்கான சான்று நான் சொல்லணும்ல, நீங்க எப்படி சொல்லிட்டு போறது இல்லை. அதுக்கு வள்ளலார் தான் சொல்றாரு. தமிழுக்கு இட்ட உரை அப்படின்றத ஒரு உரை இருக்குது, அருள் கூர்ந்து அதை படிங்க. அது கொஞ்சம் குழப்பமா இருக்கும், ஏன்னா கொஞ்சம் தமிழறிஞர் உதவியோடு தான் நீங்க அதை படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியா அது நமக்கு எளிமையா புரிஞ்சிடும். ஏன்னா அவ்வளவு தத்துவத்தை, எவ்வளவு தத்துவமாகவே இந்த தமிழ் எப்படி இருக்குதுன்றத ரொம்ப விளக்கி அதுல சொல்லியிருக்காங்க. அப்ப அது மாதிரி வாக்குவே ஒரு பெரிய விஷயம். வாக்கு வாங்குவது, அதுவும் இந்த தமிழ்ல சொற்களை பயன்படுத்துற, அதனாலதான் நம்ம ஆட்கள் நிறை சொற்களை பயன்படுத்துவாங்க. யாரு நிறை சொற்களை நிறைமாந்தர் தான் பயன்படுத்தணும். நிறை சொற்கள் போதே அது சொல்லும் போதே ஒரு இது பண்ணும். அந்த மாதிரி அது இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஏன்னா நம்ம நடைமுறையில சில சித்தர்கள் சித்திகள்லாம் எங்கேயோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. நாம அந்த எண்ணத்துக்கு மனசு நம்ம இயல்பான நடைமுறையில வாழ்க்கையில நாமெல்லாம் சரியா அந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சாலே இதெல்லாம் நமக்கு கை கூடும் அப்படின்ற செய்தி. அப்புறம் பாருங்க, யோக சித்தி, யோக முறையில யோகத்தை கடந்து நான் சொல்றேன், யோகத்தினுடைய இறுதி நிலை சமாதி நிலை தான். உடல் இருக்கும், உடல் அழியாமல் இருக்கும், உயிரை இங்கே தக்கி வச்சுக்கிட்டு சமாதி நிலையை அடைஞ்சிருவாங்க. அதான் இறுதி நிலை யோகத்துல நம்ம பார்த்தோம். இப்ப இது எல்லாமே இதுல சொல்றாங்க பாருங்க. எனக்கு வள்ளல் பெருமானை பத்தி நம்ம வியப்பு எங்க வருதுன்னா, எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணுவார். இப்ப நீங்க யோக சித்தின்னா சொல்லிட்டு போறது கிடையாது. யோக சித்தின்னா ஐயா சொல்றாங்க பாருங்க, 64 சித்திகளை தன் சுதந்திரத்தில் நடத்துவது பேருக்கு யோக சித்தி. யோகம் என்ற சித்தி உனக்கு கை கூடிருச்சுன்னா உனக்கு 64 சித்திகள் கை கூடுது. நான் சொன்னது மேல இருக்கிறது கர்ம சித்தி, வெறும் 8 தான். அடுத்த நிலைக்கு யோகத்தின் வாயிலாக பெறக்கூடிய அந்த ஆற்றல் 64 சித்திகளை உங்களால அந்த ஆற்றலை நீங்க பெற முடியும். இதுக்கு கால அளவு உண்டுன்னு சொல்றாங்க. 12 ஆண்டுகள் இருந்து 108 ஆண்டுகள் வரை இந்த சித்துகள் என்பது நடக்கும் அப்படின்றதுதான் ஐயா சொல்றாங்க. இதெல்லாம் இருக்குது. அடுத்தது ஞான சித்தி. இது பெருநிலை. இருக்கிற சித்திகள்ல உச்சபட்சமான பெருநிலை என்பது ஞான சித்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஞான சித்தியில டைம் கிடையாது, காலம் என்பது லிமிட்டேஷனே கிடையாது. ஏன்னா காலம் என்பது ஒரு கருவி தான். காலம் பத்தி நம்ம அடுத்தது பேச போறோம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னா இந்த காலத்தை டைமென்ஷன்ல எப்படி நாலாவதா இருக்கிறியே அதை வச்சாங்க. காலத்தை ஏன் ஐயா கருவின்னு சொல்றாரு? அது ஒரு டூலா தான் சொல்றாரு. காலமே எல்லாத்துக்கும் இல்லை, அது ஒரு டூல் அப்படின்னு ஐயா சொல்றாரு. காலம் முதலிய கருவிகள் முதலாய் அப்படின்னு பெருமானார் அடிக்கடி சொல்லுவார். ஏன் அந்த டூல், காலத்தை ஏன் டைமை ஏன் டூல் அப்படின்னு சொல்றாருன்றதுக்கான பெரிய விளக்கங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த இதுல பார்க்கப்படும். அப்ப இந்த இடத்துல இந்த ஞான சித்தி ஒருவன் அடைஞ்சிட்டானா அவனுக்கு எத்தனை வகையான சித்திகள் இருக்கும்னா 647 கோடி சித்துகள் அவன் கைகூடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய விஷயத்த உங்களால செய்ய முடியும் அப்படின்றது தான். எல்லாவற்றையுமே உங்களால
அந்த சித்துகள் கை கொடுத்துச்சுன்னா எல்லாவற்றையும் செய்ய முடியும். இதுல முக்கியமானது நான் காலம் கடந்தது, நித்தியம்னு சொல்லுவாங்க. நித்தியம் என்றால் என்றும் அழியாதது, எப்பவுமே அழியாத நிலை பொருளுக்கு பேரு நித்தியம். நித்தியமானது, எப்பொழுதும் நிலையானது அப்படின்னு அர்த்தம். அந்த நிலைக்கு போயிடும். காலம் கடந்த நிலை, காலத்துக்குலாம் டைமென்ஷன் ஆகும், எப்பொழுதும் அது இருக்கு. இப்ப இறை என்ற ஒண்ணுக்கு எப்படி ஆதியும் இல்லை, தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லைன்னு எப்படி நம்ம சொல்றோமோ, நித்தியம்னு சொல்றோமோ, அந்த நிலைக்குள்ளதான் இந்த ஞான சித்தி என்ற ஒன்று வரும்பொழுது காலம் கடந்து அந்த ஆற்றல் நிற்கும் அப்படின்றதுதான். இதை அடையணும் மனுஷன்றார். நம்ம மனம்ன்றது ஒண்ணு இருக்குது. அடுத்தது பேசுவோம். நம்ம அடுத்த வகுப்பு மனம் பற்றியதுதான். மனாதி அப்படின்றத தொடங்குவது அடுத்த வகுப்புல அதை நம்ம பார்க்கலாம். மனத்தை சரியாக ஆழ்ந்து போது இந்த ஆற்றல்கள்லாம் நமக்கு கைகூடும். அதுக்கான எல்லா டூலும் இந்த உடம்பு தான். இந்த 647 சித்துகளை அடைவதற்குரிய டூல் எதுங்கன்னா நம்ம உடம்பு தான். இந்த உடம்ப வச்சுதான் நீங்க எல்லாத்தையும் அடைய முடியுன்றதுதான் பெருமானை சொல்லக்கூடிய. அதனாலதான் உடம்பு சரியா பார்த்துக்கணுன்ற. கோவைய அதிகப்படக்கூடாதுன்னா, கோவப்பட்டா உடம்பு நாசமாயிடும். சினம் கொள்ளக்கூடாதுன்றாங்க. ஒரு கட்டத்துல மௌனித்து போய் நிக்கிறாங்க. உடல்ல எல்லாத்தையுமே சேகரிச்சு பேசுவதே இப்ப எனர்ஜி போகுது இல்ல. எவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட எனர்ஜி ஆற்றல் ஏறிக்கிட்டே இருக்கிறது தானே பொருள். அப்பெல்லாம் இருக்குது. அப்ப என்னன்னா எல்லாம் இந்த சித்திகள் எல்லாமே இருக்குது. சித்தி நிலைகள்ல இவ்வளவு சித்திகளை பெருமானார் அடுக்கி வச்சுட்டாங்க. இப்ப இந்த சித்தி நிலைக்கெல்லாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த சித்தி நிலைக்கெல்லாம் அப்படின்றதெல்லாம் இந்த எல்லாமே வந்துடும். அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, இதுல இருக்கக்கூடிய வகை சக்திகள் எப்ப கிட்டத்தட்ட 647 கோடி சித்துகள் எதுங்க இருக்குன்னா இந்த சித்தி நிலைகளுக்கெல்லாம். அப்படின்னா இந்த 647 சித்துகளும் எல்லாம் அப்படின்னு பொருள். அடுத்தது பாருங்க, சேகர மாம்பல சித்தி நிலைக்கெல்லாம். இப்படியெல்லாம் சின்னதா சேமிச்சு வைத்த சித்திகள் எல்லாம் அப்படின்னு அர்த்தம். இப்ப புரிஞ்சுக்கலாம். நீ எது சொன்னோம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுதா? யோகத்தின் வாயிலாக, உங்கள் முயற்சியின் வாயிலாக, ஞானத்தின் வாயிலாக நீங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்ட சித்திகள் எல்லாத்திற்கும் அடுத்து தரார்பாங்க ஆகார மாஞ்சவை அருட்பெருஞ்சோதி. ஆகாரம் என்றால் உறைவிடம் என்று பொருள். உறைவிடம், கருவாக இருக்கிற உறைவிடம். அப்படின்னா ஆகாரம் மாம்சபை. இதற்கெல்லாம் நீங்க இந்த சித்தி நிலைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒவ்வொன்றாக தவத்திலிருந்து, தியானத்திலிருந்து, தொண்டிலிருந்து இப்படியெல்லாம் நாமெல்லாம் சேர்த்து வச்ச அந்த சித்திகளுக்கு எல்லாமும் ஆகாரம் என்றால் உறைவிடம், உறைவிடமாக இருக்கிற சித்தபையில் வீர்க்கிறதுக்கூடிய அருட்பெருஞ்சோதி அப்படின்றதா இதனுடைய பொருள். அப்படின்னா என்ன? எல்லாவற்றுக்கும் மூலத்தையும் வழங்குவது, எல்லா சித்துகளையும் தனக்குள் அடக்கி இருப்பது, வழங்கி இருப்பது, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருப்பது என்ன என்றால் அருட்பெருஞ்சோதி என்கிற இறை என்பதுதான் அடிப்படையா பெருமானார் அதை சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான செய்தியாகவும் சொல்றாங்க. இதுல ஒரு ஆச்சரியமா இருக்கு. நான் இப்ப நம்ம சொன்ன செய்திகள் எல்லாமே மூவகை சித்தி என்ற தலைப்புல வள்ளல் பெருமானாருடைய உபதேச குறிப்புகள்ல இருக்கு. இந்த சித்துகள் சொல்லிட்டு வர்றப்ப ஒரு செய்தியை விட்டு போயிட்டு அதை மட்டும் நான் தகவல் சொல்லிடுறேன். இந்த ஐம்பூத கலப்பு உலகம் என்ன, இந்த ஐம்பூதத்தினுடைய கலந்த மாயம்தான் உலகம்னு தொல்காப்பியம் வரையறை செய்யுது. இது இந்த மாயை, இதெல்லாமே கலந்துதான் இவ்வளவு பொருள் வந்ததுன்றதெல்லாம் அது ஒரு பெரிய ஆய்வு அறிவு. அது ஒரு பக்கம். இப்ப இந்த ஐம்பூதத்தினுடைய கலப்பினால் வரக்கூடியது என்ன? பேதம் என்றால் வேறுபாடு. இந்த நீர், நிலம், காற்று, ஆகாயம், இது எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாம் இந்த ஐம்பூதத்தினுடைய கலப்பு. பேதம் எத்தனை வகைன்னு பெருமானார் சொல்றார். என்ன, எப்படி சொல்றாரு பாருங்க. ஐம்பூதங்களின் பேதம் 12,2,850 கோடி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இது எங்களை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு நமக்கு தெரியல. எல்லாம் அருளால் வழங்கப்பட்டது. அவரு துல்லியமா சொல்றாருங்க. 12,2,850 கோடி இருக்கலாம். இது என்னன்னா ஐம்பூதங்களுடைய கலைப்பினால் ஏற்படக்கூடிய பேதம், வேறுபாடை சொல்ற. அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கவே முடியாது. இப்ப எல்லா பொருட்களுமே, இப்ப நாம் பார்க்கிற எல்லா பொருளுமே ஏதோ ஒரு வகையான இந்த ஐம்பூத கலப்பில் தான் இருக்கு. நாம் பேசுற இந்த செல்போன் ஆகட்டும், நாம போட்டிருக்கிற ஆடை ஆகட்டும்,
இது எந்த பொருளும் ஏதோ ஐம்பூத கலப்பு இல்லாம இந்த பொருட்கள்லாம் வந்ததே கிடையாது. அதுக்கான மூலமாக இருக்கத்தான் செய்யுது, எல்லாமே சரி. அப்படின்னா ஐயா சொல்றது பாருங்க, 12,2850 வேதங்கள் இந்த ஐம்பூத கலப்பால் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது எந்த அளவுக்கு அவர் எக்ஸ்ட்ரீமா அந்த விஷயத்தை அனுபவிச்சிருக்கிறாரு அப்படின்றதுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எனவே இதெல்லாம் சித்து வகைகள்ல பெருமானார் பதிவு செய்யக்கூடிய முக்கியமான செய்தி. அதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியவும் செய்தி. ஏன்னா இதெல்லாம் இப்ப அறிவியல் ரீதியா நம்ம நிறைய பேச வேண்டியது. இந்த சித்து பத்தி எல்லாம் நம்ம சொல்லும் போது டைமென்ஷன் பத்தி எல்லாம் சொல்றாங்க. இப்ப ஃபிஃப்த் டைமென்ஷன், ஃபோர்த் டைமென்ஷன் அப்படின்லாம் சொல்றாங்க. நாம இருக்கிறது இப்ப காலத்தை சேர்த்து 4வது பரிமாணத்துல இருக்கிறோம், டைமென்ஷன்ல இருக்கிறோம். 5வது டைமென்ஷனுக்கு ஒருத்தன் போனா என்னவாகும், 6வது டைமென்ஷனுக்கு போனா என்னவாகும். டைமென்ஷன் என்பது அளவுதான், நீளம் அகலம் உயரம். இந்த நாம பார்க்கிற எல்லாமே இந்த 3 அளவுகளை கொண்டதுதான். நீளம் அகலம் உயரம், இந்த 3 முப்பரிமாணம். எந்த பொருளையும் நீங்க 3ஆல அளந்துடலாம். அது இந்த இருக்கிற இடத்தை பொறுத்து காலம்ன்றத ஒண்ணு ஐன்ஸ்டைன் சேர்க்கிறாரு. அப்ப 4வது பரிணாமம் அப்படின்னு பரிமாணம். அடுத்த கட்டத்தை அடுத்தடுத்த விஷயங்கள் போக 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 11 பரிணாமம் கொண்ட ஒரு கோட்பாடு எம் தேரின்றதெல்லாம் அறிவியல இன்னைக்கு பிசிக்ஸ்ல பேசக்கூடிய முக்கியமான தேரி. அந்த தேரியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அதுல நீங்க கடைசியா இந்த வேற்று கிரகத்தில் உயிர்கள் வாழுகிறதா இல்லையா, உயிர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற ஆய்வுகள்லாம் நீங்க அதனோடு இதை பொறுத்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அதுல சொல்றாங்க காலத்தையே நிறைய விஷயம் சேர்த்துக்கிறான். அதுல இந்த 11வது பரிமாணத்துல ஒரு மனிதன் பயணிக்க முடியுமா, பயணிச்சா அவனுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னா, இந்த சூரியனையே லைட்டு மாதிரி பயன்படுத்துற ஆற்றலை அவன் பெறுவான் அப்படின்ற செய்திகள்லாம் சொல்றாங்க. நான் அறிவியல்ல சொல்றேன், ஹைபாத்திட்டிக்கலா அவங்க சொல்லக்கூடிய செய்தி. எந்த விதத்துல இருக்குது இல்லைன்றதெல்லாம் அடுத்த கட்டம், இந்த ஆய்வுகள் போயிட்டு. ஆனா அவன் கடைசி போகும்போது ஒரு பேரண்டத்தையே அழித்து மீண்டும் உருவாக்குற ஆற்றலை பெற வாய்ப்பு இருக்குதுன்னு பிசிக்ஸ்ல எம்தேரியை 11 பரிணாம கோட்பாட்டில் ஹைபாத்திட்டிக்கலா சொல்லியிருக்கிறான், கருதுகோளா சொல்றான். இப்படி எல்லாம் ஒரு ஆற்றலை பெற முடியும், பல கோள்களை அவனால ஆற்றலை நிர்வாகம் செய்ய முடியும், வேற்று கிரகங்களை எல்லாம் சேர்த்து நம்ம ஆதிக்க செஞ்சு நம்ம ஆளுகைக்கு உட்படுத்த முடியும் அப்படின்றதெல்லாம் அதுல ஒரு ஹைபாத்திக்கலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறான். நீங்க அதையும் இதையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவு நெருக்கமா ஆகிற மாதிரியான ஒரு விஷயங்களா நமக்கு தோணும். எனவே இந்த மாதிரியான அது எல்லாமே சித்து என்ற விஷயத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்துடலாம். அது ஆன்மீக மொழியில, இறையியல் மொழியில அது சித்து அப்படின்னு சொல்றோம். அத அறிவியல் மொழியில அது தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ்வளவுதான் விஷயம். இது அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன வேறுபாடு என்பது இதுதான். அது மாதிரி விஷயங்கள் தான். அப்ப இந்த அகவிலிருந்து பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி, சேகர மாம்பல சித்தி நிலைக்கெல்லாம் ஆகார மாஞ்சபை அருட்பெரும் ஜோதி. எப்படி ஒரு இந்த இருக்கக்கூடிய 647 சித்திகள், அதாவது பல வழியாக நான் பெறுகிறேன். அதான் நான் சொல்றேன்னு 4 வகையான. இப்ப அப்பர் சமயத்துல அப்பர் நாவுக்கரசர், அதாவது திருஞான சம்பந்தர் கிரிகை வழிபாட்டை வலியுறுத்தியவர். அவரும் இறைய அடைஞ்சார்தான். அது வேள்வி இந்த மாதிரி விஷயங்கள், பாடல் பாடுவது, கிரிகை முறைகளை வகுப்பது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு அதன் பின்பற்றுவது, அவரும் அடைஞ்சார்தான். தொண்டு செஞ்சே இறைவனை அடைஞ்சவர் அப்பர் நாவுக்கரசர் அப்படி சொல்லுவோம். இன்னும் திருமூலர் போன்ற அவர்கள் ஞானத்தின் வாயிலாக, யோக முறைகள் வாயிலாக இறைய அடைந்தார். அதன் மேலா கண்ணப்ப நாயனார் போன்ற சாதாரண எளிய மனிதன், சாதாரண வேட்டையாடுகிற ஒரு எளியவன், தன் மனசை சரியா ஒரு ஒரு உயிரிறக்கம், ஒரு கல்லுக்கு இறங்கியதுனால் அவன் பேர் கண்ணப்பனானான். இன்னும் சொல்ல போனீங்க உயிரிறக்கம் என்பதுதான் அடிப்படை. அதோடைய மெய் சொற்களை யாரும் பேச அந்த அந்த தத்துவம் என்ன சொல்ல வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு கல்லுக்கு அவன் இறங்குறான், அப்ப அவனுக்குள்ள உயிரிறக்கம் வந்துருது. அதனாலே இறைவன் அவன் காட்சியளிக்கிறான். புராணத்துல இருக்கக்கூடிய கதைகள் ஐயா சொல்லும் போது இதெல்லாம் நடந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியல, ஆனா அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் தத்துவங்க அப்படின்னு ஐயா சொல்றாங்க. எல்லாமே தத்துவங்கள். அந்த தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது, உயிரிறக்கத்தின் வாயிலாக நாம் அதை அடைய முடியும். இறைவனை சீக்கிரம் 63 நாயன்மார்கள் சொல்ல ஒரு சைவ நெறியில 63 நாயன்மார்கள்ல 3 நாட்களில் இறைவனை அடைஞ்ச ஒரே நாயன்மார் கண்ணப்பனார் தான். ஏன்னா அவன் கல்லை கூட உயிராக பார்த்தான் என்பதுதான் அதனுடைய அடிப்படை. தான் உயிரிறக்கம். இது மாதிரி விஷயங்கள்லாம் அதை சொல்லுவாங்க. அப்ப ஏன்னா ஒவ்வொரு வகை இருக்குது. அப்படியெல்லாம் கைகூடிய அந்த சித்துகளுக்கெல்லாம் மூலமாக இருப்பது அருட்பெரும் ஜோதி என்பதுதான் பெருமானார் இதுல இருந்து சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கு இல்லையா.
இதில் ஏதேனும் ஐயம் இருந்துச்சுன்னா கேளுங்க, பேசலாம். நன்றி. நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பான விளக்கம். அறிவியல் சார்ந்து போச்சு. அது போக இதுல நல்ல வழக்கமான ஒரு புரிதல் தான். சொற்களை, தமிழ் சொற்களை நிறைய புரிந்து கொண்டோம் அப்படின்னா, இதை படிக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும். இந்த வரி ரொம்ப எளிமையா இருக்கு. சேர்த்து வைத்த சித்திகளுக்கெல்லாம் உறைவிடமாக இருக்கக்கூடியதுங்கிறது ரொம்ப எளிமையான வரியா இருக்குது இது. அது போக சேகர் இந்த மாதிரியான சொற்கள் வந்து நம்ம நிறைய பெயர் வச்சிருக்கிறோம். அதில் இருக்க பொருட்கள்லாம் அதனுடைய சொல்லின் பொருள்லாம் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்கய்யா. ஆம், இன்னும் 3 நிமிடம் இருக்கு. இருந்தாலும் ஒரு கேள்வி. அந்த உயிரிறக்கம் பற்றி சொன்னீங்க இல்லைங்களா? அதில் கண்ணப்ப நாயனார் கல்லுக்கு உயிரிறங்கினார். ஆனால் அவர் வைத்தது வந்து வேட்டுவராக இருந்து வைத்தது பன்றிக்கறி தானே வைத்தார். அது வந்து பன்றி மீது ஒரு உயிரிறக்கம் காட்டல இல்ல. கல்லுக்கு தான் காமிச்சிருக்காருல்ல. இது 2 ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா? அது எப்படி பார்க்குறதுங்க? அதான், அது அது பெரிய நீண்ட விளக்கமா சொல்ல வேண்டியது இருக்கு. அதை சுருக்கமா சொல்லிடுறேன். சொல்லிருங்க. அவன் இயல்பு, அதாவது அது சொல்லக்கூடியது உயிரை கொல்லுவது என்பது இந்த 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 மனதிற்கு இருக்கக்கூடிய இயல்பான விஷயம். அவன் இயல்பு நிலையிலிருந்து அப்படி இருக்கிறான். அந்த இயல்புக்கு மாறா ஒண்ணு இருக்குது. அதுதான் அந்த மெய். மெய் உண்மையானது ஒண்ணு இருக்கு. நீங்க எவ்வளவுதான் நீங்க அந்த போலி எவ்வளவுதான் செஞ்சாலுமே அந்த மெய்யை நீங்க தொட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிடும், நீங்க விடுதலை அடைஞ்சிடும், இந்த உயிர் விடுதலை அடைஞ்சிடும். அப்ப இந்த கவுச்சி, இந்த சொல்றாங்கல்ல இந்த பாம்பு, இதெல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே வந்து நீ நம்முடைய மனத்தின் குறியீடு. அல்பத்துக்கு இந்த மனம் எப்பொழுதும் இழிவை நோக்கித்தான் போகும். இதுதான் இயல்பு மனித. நம்ம பசி பாசத்துல பார்த்திருக்கோம், முப்பொருள் விளக்கத்துல பார்த்தோம். இந்த உயிர் எப்பொழுதுமே கீழ்நிலை நோக்கித்தான் போகும். ஏன்னா அது பாசம் என்பதனாலே பிணைச்சு. ரெண்டுமே இறையும் உயிரும் ஒரே மாதிரிதான் இருக்கு, ஒரே நிலையில தான் இருக்கு, ரெண்டுமே அனாதி தான். உண்மையிலே இது ஒரே நிலை, ஒத்த தன்மை உடைய ரெண்டு பொருள் ஒரு பொருள்ல தானே சேரணும். ஆனா சேராம இதுல நிக்குது. அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க, எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் இவங்க இப்படிதான் இருக்கிறாங்கன்னா அது உண்மை. ஏன் எவ்வளவு சொன்னாலுமே இந்த உலகம் சமூகம் திருந்த மாட்டேதுன்னா ஏன் தெரியுங்களா? இந்த உயிருடைய இயல்பு அதுதான், கெட்டதை நோக்கித்தான் பயணி. நல்ல சொற்கள், நல்லவர்கள், இது எல்லாமே வந்து ரொம்ப அரிது. ஏன்னா அவங்களாம் இந்த நிலை பெறுது, இந்த இந்த இயல்பிலிருந்து அவங்க மாறுபடுறாங்க அப்படின்னு சொல்றதை விட அதுதான் அதுக்கான பொருத்தமான விளக்கமா இருக்கு. சிறப்புங்க ஐயா. அதை மேல் நோக்கி கொண்டு வர்றது தான் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறதாக நீங்க சொல்றத புரிஞ்சுக்கலாம். நல்லதுங்க ஐயா. ரொம்ப சிறப்பு. சிறப்பான விளக்கங்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. இணைந்த அனைவருக்கும் நன்றி. ஒரு தொடர்ந்து கேள்வி இருக்கு. ஒரு சின்ன கேள்வி. இப்ப நம்ம சரிங்க. சுருக்கமா முடிச்சிருங்க. கேட்டதுல ஏன்னா ஒரு 30 நொடி தான் இருக்கு. அப்படியா? ஒரு நம்ம கேட்டதுல நிறைய வந்து பிறமொழி சொல், அதாவது வடமொழி சொல் இருக்கிற மாதிரி தான் பார்த்தேன். அஷ்டமா சித்தியில சொன்னது எல்லாமே அது சித்தர்கள் மன்னிக்கணும். கொண்டு வந்து நம்ம இந்த கேள்வி அடுத்த வச்சுக்கலாம், வகுப்புல அடுத்த முறை பேசலாம். கேட்டலாம். ஏன்னா இது கட் ஆயிரும். இணைய தானா துண்டிச்சிரும் இது. சரி, நல்லது. சரிங்களா? இந்த கேள்வி வைங்க. நம்ம அடுத்த முறை கண்டிப்பா தொடங்கும் பொழுது கேட்டுடலாம். நன்றி. நன்றி. நன்றிங்க. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருப்போம். வள்ளலார் மெய்யியலை உணர்ந்து கொண்டே வருவோம். நன்றிங்க. வணக்கம். இணைந்த அனைவருக்கும் நன்றி. முனைவர் ஐயா அவர்களுக்கும் நன்றி. நன்றி ஐயா.